திமுக மாநாட்டில் கொடிக்கம்பம் ஊன்றிய போது 2 இளைஞர்கள் மின்சாரம் தாக்கி பலி. தாவேக மாநாட்டில் 100 அடி கொடிக்கம்பம் சாய்ந்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய தொண்டர்கள். இப்படி உயரப்பறக்கும் கொடிக்கம்பங்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதும் அதை நீதிமன்றங்கள் கண்டிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. கொடிக்கம்பம் பிரச்சினை தமிழ்நாட்டு அரசியலில் அதிர்வலையை கிளப்பும் அளவுக்கு தலைப்புச் செய்தியான சம்பவங்களும் உள்ளன. ஆனாலும் அரசியல் கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டில் இருந்து மாறியதாக தெரியவில்லை. கொடிக்கம்பங்கள் பல மனித உயிர்களை குறித்திருந்தாலும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அதன் மீது ஆர்வம் காட்டுவது ஏன்? கொடிக்கம்பத்துக்கு பின்னால் இருக்கும் வரலாறும் உளவியலும் என்ன? ஆதி சமூகத்தோட எச்சம் என்பது இந்த கொடிமரத்தின் மூலமாக இன்றைய சமூகத்திலையும் ஒரு பெரிய அரசியல் குறியீடாக இன்னைக்கு நிலவுகிறது. அங்க பிரம்மாண்டமான கொடிக்கம்பத்தை நட்டுறதன் வழியா நாங்க வந்துட்டோம், எங்களோட அதிகாரம் வந்துருச்சு, எங்களோட பவர் வந்துருச்சு அப்படின்றத ஒரு பறைசாற்றுறதுக்கு தான் கொடிக்கம்பம். பண்டைய காலங்களில் ஒரு நிலப்பகுதி தங்களுக்கு சொந்தமானது என்பதை குறிக்க கொடிகள் நடப்பட்டன. அந்த கொடிகள் ஒரு ஆளுமையின் குறியீடாகவே பார்க்கப்பட்டன. ஆனால் மன்னராட்சி முடிந்து மக்களாட்சி தொடங்கிய பிறகும் கொடி அரசியல் கட்சிகளின் செல்வாக்கை பிரதிபலிக்கும் அடையாளமானது. சங்க காலத்துல ஒவ்வொரு மன்னர்களும் அல்லது ஒவ்வொரு குலமும் ஒவ்வொரு குடியும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு கொடியை வச்சிருப்பாங்க. 17ஆம் நூற்றாண்டு முதலாளித்துவம் வளர்ந்த பிறகு மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்ட மக்களாட்சி வரும்போது அவையெல்லாம் தேசங்களாக மாறும். இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு தேசங்களாக மாறும். அப்ப ஒவ்வொரு தேசமும் தனக்கு அந்த கொடியை வைத்துக் கொள்வதுங்கிறது, ஒவ்வொரு தேசமும் தனக்கான கொடிகளை உருவாக்கிக் கொள்வது. அப்ப கொடி என்பது அடிப்படையில ஒரு நாட்டை அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சின்னம், ஒரு குறியீடு. தமிழ்நாட்டில் 1950களில் அண்ணா தலைமையில் திராவிட இயக்கம் வலுப்பெற்ற போது கட்சியின் அடையாளமான கருப்பு சிகப்பு கொடியை மக்களிடம் கொண்டு செல்ல கொடிக்கம்பங்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டன. அதன் பிறகு எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவும் அதே பாணியை பின்பற்றியது. கிராமத்தில் உள்ள முக்கிய சந்திப்புகள், பேருந்து நிலையங்கள் என மக்கள் கூடும் பொது இடங்களில் கட்சியின் ஆதிக்கத்தை காட்டும் விதமாக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டன. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கட்சியின் இருப்பை காட்டுவதற்கும் அவை பயன்படுத்தப்பட்டன. அந்த கட்சியினுடைய அதிகாரத்தை அந்த கொடிதான் நிர்ணயிக்கும். இப்போ ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா அதனுடைய கொடிக்கம்பம் மேல பறக்கிறதாகவும் அப்படி ஒரு நிலை இருந்தது. ஒரு குறியீட்டு யுக்தமாக இந்த கொடிக்கம்பங்களை வெட்டுறது அப்படிங்கிறது உருவாச்சு தமிழ் சமூகத்தில். ஆனா அதிமுக ஒரு கட்சி ஆரம்பிச்ச காலத்துல அந்த கட்சிக்கு நிறைய நெருக்கடிகள். ஒரு ஊரே பாத்தீங்கன்னா ஒரு கட்சியா இருக்கும், அந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி, எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா திமுக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரு. அதிமுக கொடி யாராவது நட்டாங்கன்னா உடனே அதை வெட்டிடுவோம். இதில் கட்சிகள் தங்கள் பலத்தை நிரூபிக்க கொடிக்கம்பங்களின் உயரத்தை அதிகரிப்பது, மற்றொரு கட்சியை கலங்கப்படுத்த கொடிக்கம்பங்களை சேதப்படுத்துவது உள்ளிட்ட செயல்களிலும் இறங்கின. ஒரு சாதாரண கொடிக்கம்பத்தால் தமிழ்நாடு கலவரங்களையும் சந்தித்திருக்கிறது. அந்தளவுக்கு அரசியல் கட்சியினரின் உணர்வுகளை தூண்டும் அளவுக்கு கொடிக்கம்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அரசியல் கட்சி அலுவலகங்களில் உள்ள மிக உயரமான கொடிக்கம்பங்களில் ஒன்றாக கடந்த 2018ஆம் ஆண்டு திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் 114 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் நிறுவப்பட்டது. இது மக்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றாலும் தொண்டர்களை ஒன்றிணைக்கவும் தேர்தல் அரசியலில் செல்வாக்கை காட்டவும் கொடிக்கம்பங்கள் முக்கிய கருவியாக பார்க்கப்படுகிறது. ஒரு கொடியை வணங்குறதுனால என்ன வந்து, அதாவது மெட்டீரியலா பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, ஆனா உளவியலா பாத்தீங்கன்னா ஒரு பைண்டிங் இருக்கு, அதுல ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு எல்லாருக்கும். அப்ப கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தங்கள் அதிகாரத்தை காட்டுவதற்கும் தங்கள் செல்வாக்கை மக்களிடம் பரப்புவதற்கும் அந்த கொடியை அவங்க பயன்படுத்துறாங்க. உயரமான கொடிக்கம்பங்கள் மனித உயிர்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வந்தாலும் அதை நடுவது அதிகாரத்தின் வெளிப்பாடாக அரசியல் கட்சியும் தலைவர்களின் கவனத்தை ஈர்க்க நிர்வாகிகளும் இதை கைவிட நினைப்பதில்லை என்கிறார் உளவியல் மருத்துவர் சிவபாலன் இளங்கோவன். அப்ப இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ கட்சியோட மதிப்பே இழந்து போற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. ஒண்ணு. இன்னொன்னு, இது வெறும் தன்னோட கட்சி சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல. இப்ப நான் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஒரு கட்சியில சொல்றேன் அப்படின்னா மற்ற கட்சிகள் அப்ப என்னோட பலம் பொருந்திய கட்சி ஆயிரும். அந்த ஒரு ஃபியர் ஒண்ணு இருக்கு. அப்ப எங்களோட கட்சியோட இன்னொரு கட்சி பலம் மிகுந்த கட்சியா மாறிடுமே, அப்ப அந்த ஒப்பீட்டு கலாச்சாரம், அந்த ஒரு பயமும் இருக்கு. இன்னொன்னு, இதுதான் ஒரு கட்சியோட அடிப்படை பலமா நம்ம கட்டமைக்கிற நேரத்துல அப்ப இதெல்லாம் ஒரு ஊக்குவிக்க வேண்டிய சூழல் தான் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. இதே ஒரு கட்சியில ஒரு கடைநிலை தொண்டன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எப்படி அந்த கவனத்தை அவன் தன் மேல திருப்புறது? அப்ப அவன் இது மாதிரியான ஒரு ரிஸ்கி செயல்பாடுகள் ஈடுபடுறது வழியா, அவனே சொந்த காசு போட்டு பண்றது வழியா, ஒரு 4 பேர்த்தோட கவனத்தை திருப்புறதன் வழியா அவனுக்கு அந்த இடத்தை உறுதி செய்யுது. கொடிக்கம்பத்தால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் தொடர்வதாக கூறி உயர்நீதிமன்றம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கிய போதிலும் அதனையும் அரசியல் கட்சிகளும் அதனை நிர்வகிக்கும் தலைவர்களும் கடைபிடிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரதான கட்சிகள் தொடங்கி அவற்றுக்கு மாற்றாக தங்களை காட்டிக்கொள்ளும் புதிய கட்சிகளும் காலம் காலமாக நடைமுறையில் உள்ள கொடிக்கம்ப கலாச்சாரத்தை விடுவதாக இல்லை என்பதை நிதர்சனம். நல்லா இவ்வளவு பெருசு ஒண்ணு கொடியை நட்டாம்பா, இவன் தான்ப்பா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்பான் அப்படின்னு யாரும் நினைக்க போறது இல்லை.
அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்றத பாக்குறவனுக்கும் தெரியும் அது. பட் இது பாக்குறவனோட மனநிலையை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க, நான் இதை வந்து என்னோட இதுக்காக நான் பண்றேன். குறைந்தபட்சம் ஒரு கொடி என்பது வந்து ஒரு கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்துறதாக இருக்கலாம். இப்ப பல கட்சிகள் கொடி வச்சிருக்காங்க. கொள்கை கேட்டீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. மஞ்சள் கலர் நல்லா இருந்துச்சு, சேப்பு கலர் நல்லா இருந்துச்சு, பச்சை கலர் நல்லா இருந்துச்சுன்னு குடியார கட்சிகள் கொடிகளை வைத்துக் கொள்வதுங்கிறது இன்னைக்கு வழக்கமா மாறி இருக்கு. பெரிய கொள்கையெல்லாம் அதுல இணைக்கிறது இல்லை. வெறும் அடையாளமாக இன்றைக்கு கொடிகள் மாறி இருக்கு.